நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு 10,000 ரூபா கூட இல்ல. அம்பாட்டு வீடின்னு பேர் தான். நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா. திரும்பி வருவேன். நாசமா போறவன் எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டு போயிருக்கானே. நான் இதை எல்லாத்தையும் சரி செய்யறேம்மா. நான் எல்லாத்தையும் பழைய மாதிரி எடுத்து வச்சிட்டேன் பார்வதிமா. கவலைப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா வரமாட்டான். நிச்சயமா சொல்றேன். இந்த போட்டோ டைரியில் எழுதுகிற பழக்கத்தை என்றைக்குமே நான் மறக்கலை. வாழ்க்கையோட சில காலங்களில் மறக்க முடியாத சில விஷயங்கள் நடந்தப்போ டைரி எழுத முடியல. கொஞ்ச நாள் என்னை பார்க்காம இருந்ததுக்கு அப்புறம் ஜேபி திரும்பவும் டைரி எழுத ஆரம்பிச்சிட்டார் போல இருக்க. இன்னைக்கு ரொம்ப நாட்களுக்கு பின்னாடி அம்பாட்டு படியில் கால் வச்ச நாள். அதனால இந்த டைரியில நான் எழுதணும்னு தோணுச்சு. இதனால நஷ்டப்பட்டது அம்பாட்டு வீடு, பிஸ்னஸ் எல்லாம். என்னோட பார்வதிக்காக எல்லாத்தையும் திரும்பி வாங்கின நாள் இது. ஆனாலும் அந்த ரகசியத்தை இன்னைக்கு வரைக்கும் பார்வதி கிட்ட சொல்லல. சித்தி வீட்டில இருந்து நாளைக்கு பார்வதி இங்க வந்ததுக்கு அப்புறமா இது தெரிஞ்சுக்கிட்டோம். நான் திரும்ப வந்த விவரமும் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
இங்க எதுக்கு? நாம எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்? அம்பாட்டோட எல்லா சொத்தையும் நான் வாங்கிட்டேன். வாங்கினது ஜேபியோட பேர்ல இல்லை, பார்வதியோட பேர்ல. கடைசியா பார்வதி என்கிட்ட வந்துட்டா. ஒரு நீண்ட ராத்திரிக்கு அப்புறமா பகலை பார்த்த மாதிரி இருக்கு. அதனால மட்டும் இல்ல, இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நம்ம குழந்தைய நான் உனக்கு காமிச்சு தரேன். நாளைக்கு. இதுக்கப்புறமா என்ன வெயிட் பண்ண சொல்றீங்களா? அதுக்கு காரணம் இருக்கு. இங்கே வச்சில்ல, நீ கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ண கோயிலோட வாசல்ல வச்சு. யார் அவன் மகன்னு தெரிஞ்சுக்க அவ படுற ஆசைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உடைய தயாரா இருக்கிற நேர்குமிழி மாதிரி அந்த முகத்தை பார்க்க ஆசையா இருக்கு. ஆனா நாளைக்கு கோயில்ல பொண்ணு வர வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் அப்படியே இருந்துட்டு போகட்டும். பார்வதிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இத்தனை நாளா எங்க பொண்ணு இருந்தான்னு அப்படின்னு அவளுக்கு தெரிய வரும்போது அப்ப பார்வதி கண்டிப்பா ஆச்சரியப்பட்டாலும் படுவா. அதுக்கப்புறம் அவ எப்படி எடுத்துக்க போறா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நான் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இன்னைக்கு ராத்திரியே ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாளா பார்வதி? வானத்திலையும் இருக்கு, நிலவிலையும் இருக்குது எங்க குழந்தையோட பேரு. உண்மை சொல்லணும்னா அவ சந்திர பிம்பத்துல இருக்கா. சந்திரன்ல இந்துவும் சந்திர லேகால லேகாவும் அந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்னா சேரும்போது இந்து லேகான்னு ஆகும். ஆமா, இந்துலேகா பார்வதிக்கும் எனக்கும் பிறந்தவ. உன்னோட பேரு இந்துலேகா தானே? ஆமா. மகர நட்சத்திரம் கரெக்டா? ஆ, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் உன்கிட்ட கேட்டேன். நீ அர்ச்சனை பண்ணல, அப்போ என் காதில் விழுந்துச்சு. என் பொண்ணோட மரண நட்சத்திரம் தான் உன்னோட ஜனன நட்சத்திரம். அதனால தான் நான் கவனமாக கேட்டேன். என் பொண்ணுக்காக நான் திதி கொடுக்கலான்னு இங்கே வந்தேன். ஆமா, நீ யாருக்கு திதி கொடுத்த? என் அம்மாவுக்காக.
ஆமா பார்வதி, இந்து தான் நம்ம பொண்ணு. நீ கஷ்டப்பட்டு பெத்த என்னோட பொண்ணு. ஜேபி, இந்து என்னோட பொண்ணா? கடவுளே, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? இந்த வீட்டையும் இடத்தையும் எங்க அப்பா எனக்காக வாங்கினாரு. ஆனா வித்தது நானு. ஆனா நான் கேட்ட விலைக்கு சுகுமாரன் முழுசா கொடுக்கவே இல்லை. ஒரு பெரிய அமௌண்ட் இன்னும் பாக்கி இருக்கு. இத பத்தி எங்க அப்பா இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. அது ஏன் பிரச்சனை கிடையாது. நான் ஒன்னும் சும்மா சொல்லல. நாங்க போட்ட அக்ரிமெண்ட்ல சுகுமாரன் கையெழுத்து போட்டது என்கிட்ட இருக்கு. என் அப்பாவும் வீட்டுக்காரும் இப்போ இங்க இல்ல. அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு என்கிட்ட டைம் கிடையாது. அதனால நீங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என்னால சொல்லாம இருக்க முடியாதுல்ல. பெண்டிங் லட்சக்கணக்கில் இருக்கு. சுகுமாரனுக்கு மாச வருமானம் எவ்வளவு வருது? உங்க புருஷனுக்கு வேலை இருக்கா என்ன? இல்ல எங்கன்னா வேலை தான் கிடைக்குமா? உங்களுக்கும் எந்த வேலையும் இல்லையே. அப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும்? அப்பா முதல்ல வீட்டுக்கு வரட்டும். அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கணுமா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. முதல்ல நீ வீட்டை காலி பண்ணுமா, மீதி அப்புறம் பேசிக்கலாம். என் வீட்டுக்கார் வர வரைக்குமாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். அவர் வந்தா மட்டும் பணம் கொடுத்துட போறாரா என்ன? இல்ல நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் யார்கிட்டயும் போன்ல பேச விரும்பல. உங்க காரணமும் எதுவும் எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வீட்ல நான் மட்டும் தான் இருக்கேன். நான் சொல்றது உனக்கு புரியலையா? எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்காம உங்களால இங்க தங்க முடியாது. வீட்டை காலி பண்ணுங்க. சுகுமாரன் அவசரமா உங்களை இங்க தங்க வைக்கணுன்றதுக்காக என்னால முடிஞ்ச உதவியை நான் அன்னைக்கு பண்ணேன். எல்லா பணத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து தங்கிக்கோங்க. சுகுமாரனை நம்பணும் பாருங்க, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. எங்க அப்பா என்கிட்ட சொல்லவும் இல்ல. அதை பத்தியெல்லாம் எனக்கு தேவையே இல்லம்மா. எனக்கு பணம் தான் முக்கியம். சுகுமாரனை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் டைம் தர மாட்டேன்.
கூடிய சீக்கிரத்துல என் பணத்தை தர சொல்லுங்க. இல்லைன்னா இதுக்கப்புறம் நான் இங்க தனியா வரமாட்டேன். எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவேன். புரியுதா? என்னோட பொண்ணு. ஐயோ அம்மா 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 இன்னொரு தடவை கூப்பிடு கூப்பிடு. ஒரு தடவை அம்மானு கூப்பிடு. அம்மா இந்து நான் தான் உன் அம்மா. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த உன்னோட சொந்த அம்மா. நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட அம்மா. ஆமா இந்து, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எனக்கு டெலிவரி அப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போன என்னோட பொண்ணு. நான் இத்தனை வருஷமா நான் யாருக்காக காத்துட்டு இருந்தேனோ அவ எனக்கு கிடைச்சிட்டா. அது வேற யாரும் இல்ல, என் கண்ணு முன்னாடி நிக்கிற நீதான். நீதான் இந்து. அம்மா
இத பத்தி உங்களுக்கு யாருமா சொன்னது? சொல்றேன் இந்து, எல்லாமே நமக்கு தெரிஞ்சவர் தான். எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு போய் சொல்றேன். நீ என் கூட வா. வா இந்து. அம்மா, என் வீட்டுக்காரு நீதான் என்னோட பொண்ணுங்கிற உண்மை எனக்கு சொன்னது யாருன்னு தெரியுமா? நீ வா, என் கூட வா, தெரிஞ்சுக்கலாம். வா அம்மா. அம்மா, வா இந்து. இந்து வா, நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். நான் என் பொண்ணு அங்க கூட்டிட்டு போறேன். இவ யாருன்னு தெரியுமா? இவ என்னோட பொண்ணு. நான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த பொண்ணு. நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. நீ வாமா. சொந்த பொண்ணா? இந்து, நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். இல்ல, அம்மா, என்னம்மா இதெல்லாம்? நீ எதுவும் பேசாத இந்து. பாட்டி என்ன பண்றாங்க? என் கண்ணையே என்னால நம்ப முடியலம்மா. சொல்றேன், இந்த பாட்டு எல்லாத்தையும் சொல்றேன். இந்து, இப்ப நீ உள்ள வா. அம்மா, நான் தான் உன் காலில் விழுந்து கும்பிடணும். ஐயோ அம்மா, நீ என் கண்ணு முன்னாடியே இருந்தும் நான் இத்தனை வருஷமாவே உன்னை பார்க்காம இருந்துட்டேன்ல, உன்னை தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நீ உள்ள வா. கண்மணி, ரோசம்மா, நீங்க பாருங்க, என் பொண்ணு வந்துட்டா. என்னோட வேண்டுதலும் நான் விட்ட கண்ணீரும் வீண் போகல. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மா, ரோசம்மா, இந்து நீ உள்ள வா. கடவுளே, எங்கம்மா அந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னாலே இங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களே, எங்கம்மா? வாமா, காட்டுறேன். நீ வாமா, வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.